ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வீட்டிலையே தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய்ங்கும்போது நம்ம ரொம்ப காஞ்சி போய் வீணாகிற மாதிரி நமக்கு தேங்காய் இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தலைக்கு தேய்க்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய்ட்ட கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தது, காஞ்சி இருந்தது. அதனால் சரி நம்ம இதை தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்கும்போது நான் இதை ஒரு வீடியோவை போடலான்னு போடுறேன். இப்போ இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இது போல் செஞ்சு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எல்லாம் உடச்சி காய வச்சுருக்கிறேன். இது காய வச்சு இது காஞ்சிருந்தது, ஆல்ரெடி நல்லாவே காஞ்சிருந்தது. அதனால் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை நம்ம பாலாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த தேங்காய் அவ்வளவுமே நம்ம இதை உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு 1-2 போதும்னு சொன்னாலும் நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவை இருந்தாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அவ்வளவுமே நம்ம தோல் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இதை பால் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சக்கையெல்லாம் நம்ம தூர போட்டுருவோம். அதனால் இப்போது இதை அவ்வளோத்தையும் நம்ம எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போது இதை சின்ன சின்னதாக முதல்ல கட் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறமா இது எப்படின்னு சொல்கிறேன், நம்ம கடையில் தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறோம் தான். ஆனால் அதுக்கு இப்படி ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா வாசம் நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கும் அது நல்லது தான், எந்த கெட்டதுமே கிடையாது. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டும் போகாது. நம்ம நல்லா காய்ச்சிடுறதுனால அது கெட்டு போகாது. நம்ம பாலில் வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மெத்தடில் தான் இதுவுமே வெண்ணெய் எடுத்து நம்ம உருக்கிற மாதிரி தான் வரும். அதனால் நம்ம ரொம்ப தேங்காய் போட்டால் ரொம்ப டைம் ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிட முடியும். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த எண்ணெயெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் பால் எடுத்து வைக்கிறது மட்டும் நம்ம இப்போ காலையில் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது சாயங்காலம் வரைக்கும் அந்த பால் அப்படியே இருந்தால் தான் புளிச்சு மேலே அப்படியே தெளிஞ்சாப்ப வெண்ணெய் மாதிரி மேலே தேங்காய் எல்லாம் அப்படியே இருக்கும். நமக்கு அந்த வெண்ணெய் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் நம்ம அந்த மாதிரி நல்லா காலையிலே எடுத்து வச்சிடணும். இப்போ நான் காலையில் எடுத்து வச்சேன்னா அது ஈவினிங்காக தான் அது நல்லா மேலே வெண்ணெய் மாதிரி இருக்கும். அப்போ அந்த வெண்ணெய் மட்டும்தான் நமக்கு தேவை. கீழே இருக்கிற அடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம தூர ஊற்றிடலாம். அதனால் நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம ஊற்றி 2-3 ட்ரிப்பு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம். பால் எடுக்கும் போதுமே நம்ம அரிப்பில் வச்சுலாம் புளியணுன்னா கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வேஸ்ட்டு கிளாத் ஒரு சின்ன துணி மட்டும் நம்ம வச்சுட்டு அதில் பிழிஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புளிய முடியும். நமக்கு கஷ்டமாகவே இருக்காது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பால் எடுத்து பிழிகிறேன். 2 தண்ணி நல்லா பிணைஞ்சி 3 தண்ணி கூட நம்ம எடுத்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு பாத்திரத்தில் முதல்ல எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சிக்கலாம் மொத்தமாக. இப்போ ஒவ்வொரு டைமாக செய்கிறத விட இப்படி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்படி அரைச்சி எடுத்து நீங்கள் அப்படியே ஊற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கிளாத் போட்டு நான் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் போடுறேன். ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அது மாதிரி செய்வேன் நான். நீங்களும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது போல் செய்யுங்க. இப்போ ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நான் போடுறேன்னா போட்டு இப்படியே பிழியும் போது ரொம்ப சிம்பிளாக வந்துடும். அதோட பால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சக்கெல்லாம் வந்ததுன்னா நமக்கு அது எல்லாத்தையும் காய்க்கும் போது அது கஷ்டமாக தெரியும். இப்படி நீங்கள் நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விட்டோன்னா ஈஸியாக வந்துடும். தேங்காய் பால் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படியே வச்சிடணும். இப்போ சக்கெல்லாம் ஒரு சக்கை கூட வராமல் ஈஸியாக நமக்கு நல்ல பால் மட்டும் கிடைச்சிடும். நல்லா இப்படி புழிஞ்சு நல்லா எடுத்துடும். லைட்டாக புழிஞ்சோடனே வந்துடும். நம்ம கிளாத் ரொம்ப திக்காலாம் போடக்கூடாது. நைஸ் கிளாத்தாக தான் நம்ம போடணும். அப்போ தான் அது நமக்கு புளியறதுக்கும் வடிகட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாகவே இருக்கும். இப்படி நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ இந்த பால் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றுறதா இப்படி ஊற்றிடுவோம். நல்லா திக்கான பாலாக கிடச்சிருச்சா இப்போ இந்த பாலை அப்படியே நம்ம ஈவினிங் வரைக்கும் வச்சிடணும். நம்ம சாயங்காலம் வரைக்கும் நம்ம வச்சா தான் நல்லா புளிச்சு நல்லா வந்துடும். இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஓரமாக எடுத்து மூடி வச்சுடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனதுக்கப்புறமா நம்ம
அதை திரும்ப எடுத்து நம்ம ஒரு வானல் எடுத்து நம்ம ஒரு அடி கனமான வானல் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல வசதியாக இருக்கும். நம்ம வந்து அதை எண்ணெய் காய்ச்சறதுக்கும் அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இது இப்போ நம்ம வந்து ரொம்ப லைட்டு இதாக வானல் எடுத்தோன்னா லைட்டானாலும் அடியில் ஒட்டுன மாதிரி அடி பிடிச்ச மாதிரி தெரியும். அதனால் நம்ம அந்த மாதிரி எடுக்காமல் நல்ல ஒரு அடி கனமான வானலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒட்டவே ஒட்டாது. நான் இன்றைக்கி வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சிலிண்டர் வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். வீணாக இருக்கிற கொட்டாங்குச்சி இந்த மாதிரி போட்டு நான் அது வரையே காய்ச்சிக்கலாம்னு சொல்லி செய்வேன். இப்போ ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வானலில் இப்போது இந்த மாதிரி இருக்கா, இது ஈவினிங் ஆகிடுச்சு, இது இப்படியே புளிக்க வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே மெதுவாக வடிகட்டுங்க. அது மெதுவாக ஊற்றுனீங்கன்னா தான் அந்த இது மட்டும் வரும். இப்படி மெதுவாக அந்த வெண்ணெய் மாதிரி வருதா, இப்படி வெண்ணெய் மாதிரி அது அப்படியே வந்துடும். மெதுவாக ஊற்றுங்க. உள்ளேருந்து தண்ணி வராமல் மெதுவாக ஸ்லோவாக ஊற்றுங்க. பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா அந்த வெண்ணெய் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கும் தேவை அந்த வெண்ணெய் மட்டும்தான், கீழே இருக்க தண்ணி தேவையில்லை. அதனால் மெதுவாக ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னாலும் நீங்கள் அதை பொறுமையாக வடிகட்டுங்க. பொறுமையாக வடிகட்டி அப்படியே அதை வந்து நம்ம உருக்குற மாதிரி நம்ம அடுப்பில் வெண்ணெய்லாம் எப்படி உருக்குவோமோ அதே போல் நம்ம இதையும் உருக்க வேண்டியது தான். அதுபோல் இப்போ என்ன இந்த தண்ணி வந்து நமக்கு அந்த தண்ணி வராமல் மெதுவாக ஊற்றுனீங்கனாலே வரும். அப்படியே கையை வச்சுக்கோங்க. மெதுவாக லேசாக அப்படி மேலே ஓட்டமாக தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே அந்த இது மட்டும் கரெக்டாக வந்துடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக சுண்டி வந்துடும். அந்த தண்ணி வந்தாலுமே உங்களுக்கு வந்து அது அதிக டைம் எடுக்குங்கிறதுனால அந்த தண்ணிலாம் தேவையில்லை. இப்படி மெதுவாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக வடிகட்டுங்க. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா தேங்காய்லாம் நல்ல தேங்காயாக இருக்கும் நமக்கு. அதனால் இப்படி வடிகட்டுறோம். வடிகட்டிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வடிகட்டுங்க. தேங்காயும் நல்ல வெண்ணெயும் நல்லாவே இருக்கும், நிறைய வரும். நமக்கு எவ்வளோ தேங்காய் போட்டனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் போட்டனாலும் எடுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் நமக்கு கொஞ்சமாக தேவை, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட ஒரு தேங்காய் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வெண்ணெய் எடுத்தால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. அது கொஞ்சம் புளிச்சு அந்த இது உறைஞ்சி வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இது வேஸ்ட்டு தண்ணி. இப்போ நான் அதில் மேலேருந்து அந்த இது மட்டும் இந்த எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட்டை தூர தான் ஊற்றிக்கணும். இப்போ இந்த வெண்ணெய் மட்டும்தான். இதை நம்ம அடுப்பில் வச்சு நம்ம அதை உருக்கி எடுக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றும் போது வந்திருக்கும்ல, அது சுண்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே. இல்லைன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும். இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஏடு மாதிரி நல்லா படிஞ்சிடும். நல்லா மேலே மட்டும் வெண்ணெய் மாதிரி கிடக்கும். அப்போ நீங்கள் அந்த போல் எடுத்து போட்டுக்கலாம். நான் இப்படி அடுப்பில் வச்சு தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ வந்து இது அடுப்பில் வச்சுட்டு இப்படியே நல்லா கொதித்து அது அப்படியே நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் அப்படியே இருந்து பொறுமையாக நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து எண்ணெயாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதிலே உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் அடிலாம் ஒட்டாது. நம்ம அடி கனமான வானலாம் வச்சிட்டோன்னா அடியில் ரொம்ப ஒட்டெல்லாம் செய்யாது. அது பாட்டுக்கு நல்லாவே நல்லா காஞ்சி வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப விறகு இல்லாததுனால நான் வந்து 1 விறகு 2 விறகு தான் வச்சுருந்தேன். ஃபுல்லாக நான் கொட்டாங்குச்சி தான் போட்டேன். அதனால் அது வந்து தீ வந்து ஹையாக எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இப்படி தான் டைமை கூட்டுறது. இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு அது வத்தி நல்லா வர்ற வரைக்கும் அப்படியே நம்ம பாட்டு கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியது. ஆனால் ரொம்பலாம் கிளறணும் இல்லை, 1 நிமிஷம் 1 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக கிளறி விட்டிங்கன்னா போதும். நல்லா ஏதாவது லைவ் போடணும். சுண்டி வந்துடும். சுண்டி வந்தோன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஒரு வடிகட்டி ஒன்றும் ஒரு தட்டு ஒன்றும் பக்கத்தில் வச்சிட்டோன்னா அதில் வந்து நம்ம அப்படியே எடுத்து ஊற்றுறதுக்கு நமக்கு சரி. அதில் ஊற்றிட்டோன்னா அப்படியே நல்லா வடிகட்டிடலாம். அப்புறம் நம்ம அதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு எடுத்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இங்கே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தலைக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வேம்பாலம் பட்டை இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அது சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தலையில் ஹேர் ஆயில் தேய்க்கிறதுக்கு அது தேய்க்கும் போதும் நல்லாவே இருக்கும்.
இப்போ நல்லா கொஞ்சம் வத்தி வந்துட்டே இருக்குது. இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த எண்ணெய் தெரியுதா? அது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. இது நான் அடி கனமான வானல் வச்சுருக்கறனால சைட்லலாம் ஒட்டெல்லாம் செய்யலை. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டா இந்த எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வர வேண்டியிருக்கு. இது வந்து நல்லா வந்து என்ன செம்பழுப்பு கலர்லன்னு சொல்கிற மாதிரி, அதாவது கருகிடக்கூடாது. நமக்கு வந்து உள்ளே இருக்கிற இது வந்து லைட் அப்படி ப்ரௌன் கலர் மாதிரி நம்ம வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். அப்போ நம்ம இதை உடனே வடிகட்டிடணும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. நான் அப்படியே வடிகட்டிடுறேன். இப்போ பியூரான தேங்காய் எண்ணெய் கிடச்சிருச்சு. இதோ இவ்வளோ எண்ணெய் இருக்குது. இப்போது இந்த கலரில் இருக்கணும். இதுதான் கரெக்டான கலரு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் வடிகட்டியாச்சு. இது சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம அதை அப்படி சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா பியூரான தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இது நல்லா சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான ஒரு ஜாரில் ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. தட்டு போட்டு உடனே மூடிடாதீங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள்.